ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரி ஒர்க்கில் நம்ம சக்கரி வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரிசப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சக்கரியும். இதை நம்ம வந்து பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டும்போது இதுவும் ரிசப்ஷன் லுக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த பாருங்கள், சக்கரி வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து சைஸ் வாரியாக வந்து சின்னது பெருசு அந்த மாதிரியும் இருக்குது. இங்கே ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது மேலே வந்து குவிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த சக்கரி, ஆனால் அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது பார்க்க சின்னதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த சக்கரி. சரிங்களா, இதை பாருங்கள், ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து மேலே மட்டும் குவிஞ்ச மாதிரி இருக்கும். இதே அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸஸ் ஆஃப் சக்கரிஸ் இருக்குது. நீங்கள் கடையில் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து எப்படி பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த நூல் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணக்கூடிய நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸோ எப்போவுமே வந்து நம்ம போடுற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேக்கில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டு எடுத்துக்கிறோம். த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடிலே போதுங்க இதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரி எடுக்கிறேன். மேலே போயிட்டு அதை ஒட்டுனாப்பில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த சக்கரியை மேல் பக்கமாக ஒட்டுனாப்பில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி உள்ளேயே வந்து இந்த சைடு கார்னரில் ஒட்டுனா மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியில் வரேன். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் குத்தி எடுத்துட்டு அது உள்ளேயே திருப்பி இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். சரி, உள்ளேயே வந்து அப்போது 2 ஸ்டிச் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இன்னொரு சக்கரி எடுக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து அந்த கார்னரில் வந்து கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம், அந்த கார்னரில் கரெக்டாக வந்து ஒரு நாட் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு எடுத்துட்டு இந்த கார்னர் கிட்ட வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். திருப்பி வெளியில் ஒரு ஸ்டிச். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது ஏன் வந்து உள்ளேயே 2 கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் உள்ளே கொடுத்துட்டு உடனே வெளியில் ஒன்று கொடுக்கும்போது அந்த நூல் எலும்பிட்டு நிற்கும். ஸோ அப்போ நடுவில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஸ்டோன்ஸ் ஒட்டும்போது அது தூக்கிட்டு நிற்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து உள்ளே அமுங்கி வரும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், அந்த மேலே கார்னரில் ஒட்டுனா மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கார்னரில் ஒட்டுனா மாதிரி ஒரு ஸ்டிச் உள்ளுக்குள்ளேயே கொடுக்குறேன். திருப்பி வெளியில் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் இதை வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை ஃபைனலாக இந்த ரோ வந்து முடிச்சிடலாம். இன்னொன்று வேறு டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்குது இதில். அதையும் நம்ம வந்து இதில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு இதை முடிச்சிடலாம். இன்னொரு ஸ்டிச் மாதிரி கொடுத்து எண்ட் நாட் போடுங்க. அப்படியே கொடுத்தீங்கன்னா வராது. சரிங்களா, ஸோ இதே மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு இடையில வந்து நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுவில் க்ளூ வந்து தடவிக்கலாம். இந்த நடுவில் வந்து நான் க்ளூ தடவிக்கிறேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே க்ளூ தடவிட்டு இப்போ ஜர்கான் ஸ்டோன் வந்து இதில் ஒட்ட போகிறேன். அந்த ஸ்டோன் டிஃப்ரென்ஸ் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இப்படி இருக்கும், கீழே பாருங்கள் அடியில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், முக்கோணம் மாதிரி குவிஞ்சு இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஜர்கான் ஸ்டோன். மற்ற ஸ்டோன்ஸ்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். இது எப்படி ஒட்டுறதுன்னா, இந்த ஊசியை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக இந்த க்ளூவில் தடவிட்டு இப்போ வந்து நான் அந்த ஸ்டோனில் ஒட்டினா அது ஊசியில் வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. பாருங்கள், கடை நம்ம வச்சிடலாம். லைட்டாக கொஞ்சமாக க்ளூ தடவுங்க. ரொம்ப க்ளூ தடவிட்டிங்கன்னா அப்புறம் ஊசி விட்டு வராது. ஊசியோட பேக் சைடில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சமாக தடவிட்டால் அதில் ஒட்டிக்கும். நம்ம எடுத்து வைக்க முடியாது. இந்த ஸ்டோன் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து நைட்டில் ஃபுல்லாக நெக்கு சுற்றி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லைட் வெளிச்சத்தில். சரி, இன்னொரு மெத்தட் இப்போ வந்து ஃப்ளாட்டாக சொன்னோம் இல்லையா, மேலே குவிஞ்சிருக்கும் கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த சக்கரியை வந்து இதே மாதிரி மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு
உள்ளுக்குள்ளார வந்து போட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் உள்ளுக்குள்ளார இன்னொரு ஸ்டிச் போடணும். முக்கியமாக முன்ன போட்ட சக்கரியை விட இந்த சக்கரிக்கு உள்ளே வந்து அகெயின் ஒரு ஸ்டிச் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது ஏற்கனவே எலும்பிட்டுருக்கு. நீங்கள் உள்ளே ஒன்று கொடுத்துட்டு உடனே வெளியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோன் ஒட்டும்போது ரொம்ப எலும்பிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா போடுறதுக்காக எப்படி போடலான்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு உடனே அங்கே லாக் ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன். இங்கே வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு இப்போ இதை சுற்றி நீங்கள் வந்து சுகர் பீடோ இல்லை வந்து 3ஆம் நம்பர் பீடோ சுற்றி கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து ப்ளவுஸ்லலாம் டீலான்னு சொல்லுவாங்க. அங்கங்கே வந்து நம்ம வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி அழகாக கொடுப்போம் ப்ளவுஸ் ஃபுல்லாக கையில் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டோன்ஸோ இல்லைனா வந்து பீட்ஸோ கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், இதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்குள்ளார இந்த ஒரு சக்கரி நம்ம நார்மலாக போட்டு இழுத்துடுறோம் சென்டராக. இழுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஒயிட் கலர் பீடு இதுக்குள்ளே கொடுத்து அகெயின் உள்ளே தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ அடுத்து ஒரு சக்கரி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா எலும்பிட்டுருக்க அந்த நூலில் வந்து ஒரு பீடை சொருகிட்டு ஒரு பீடை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி குத்தும்போது இதுக்கு நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பீடு ஒரு கலரு, நெக்ஸ்ட் சக்கரை ஒரு கலர் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இன்னும் இப்போ உங்களுடைய ப்ளவுஸ் உன்னுடைய சாரீ வந்து என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ உங்களுடைய சாரீ வந்து சப்போஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பீட் கொடுத்தீங்க அப்படின்னா சுற்றி பார்க்கும்போது அது பார்ட்ரு வந்து கோல்டு கலரு, மேலே வந்து க்ரீன் கலர் இருக்க மாதிரி இந்த மாதிரி காம்பினேஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சக்கரி வந்து யூஸ் பண்ணி போடும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போயே பாருங்கள், அந்த கோல்டு கலர் சுற்றி இருக்குது, நடுவில் அந்த ஒயிட் கலர் போடுறோம். ஸோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டுட்டு லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் என் நாட் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். இந்த மாதிரி சக்கரியில் வந்து நீங்கள் ஜர்கான் ஸ்டோன் தவிர இந்த மாதிரி பீட் வச்சு இப்படியும் நம்ம போடலாம். இப்போ நான் சிங்கிள் பீஸாக வந்து நம்ம போடலாம். அங்கங்கே டாட்டாக நம்ம வந்து ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா, ஸோ நான் டீலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எப்படி போடுறது, ஒரே ஒன்றா எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு இப்போ அந்த ஒரு சக்கரியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடு வந்து எடுக்க போகிறேன். இதே ஒயிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும் கேமராவில். திருப்பி உள்ளுக்குள்ளார ஒரு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டிச் குத்திட்டு வெளியில் ஒரு ஸ்டிச் குத்திட்டு அகெயின் ஒரு ஸ்டிச் குத்திட்டு நம்ம லாக் போட்டுற போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை சுற்றி வந்து நீங்கள் வேறு ஒரு கலரில் வந்து அப்படியே பார்டர் மாதிரி ஒரு பீட் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச்சே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக உள்ளேருந்து நான் அப்படியே எடுக்கிற நூலை அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பீடை விட்டுட்டு திரும்பி உள்ளேயே குத்தி திரும்பி நான் நூல் எடுத்துகிட்டு அப்படியே மடித்து விட்டு லாக் போட்டுற போகிறேன். ஏற்கனவே பீடு வந்து எப்படி லாக் போடணுன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஈஸியாக அந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டு அந்த பீடு உள்ளேயே அப்படி அந்த நூலை விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் போடுறோம். இன்னொரு முறை தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம வந்து எடுக்கிறோம். இதை எடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டு லாக் போட்டுடுறோம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த மாதிரி கூட நீங்கள் டீலாக் போடலாம். ஸோ நம்மளுடைய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸு பீட்ஸ் வச்சு எப்படி இந்த சக்கரி ஒர்க் வந்து பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. நீங்கள் கடையில் கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிங்கிளாக போட்டிருக்கோம் இல்லையா, இதை டீலான்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுல்லாக அங்கே நம்ம ஹேண்ட்லேயோ இல்லைனா பேக்லேயோ நம்ம கொடுக்கும்போதும் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சக்கரி ஒர்க் வந்து ஒன்று ஸ்டோன்ஸ்லேயும் ஒன்று பீட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் பீஸாக எப்படி போடுறதும் நான் சொல்லியிருக்கேன். சிங்கிள் பீஸ் போட்டிங்க அப்படின்னா இப்படியாகவும் விடலாம், இல்லைனா சுற்றி வந்து நீங்கள் ஏதாவது பீட் கலர் வந்து கொடுத்து கூட நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம், ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்